டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் வரும் தகவல்கள் முழுக்க முழுக்க கல்வி ரீதியாக உருவாக்கப்பட்டுள்ளது மற்றும் எந்த ஒரு பங்குகளையும் பரிந்துரை செய்வது கிடையாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு சில இண்டெக்ஸஸை நம்ம டெக்னிக்கலாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்ஸுக்குள்ளே போகலாம். ஸோ அது வந்து நம்ம மெம்பர்ஷிப்பில் தான் கொடுத்துட்ருக்கோம். நம்ம ரெகுலராக சொல்கிற மாதிரி சொல்லிட்டேன். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லா இண்டெக்ஸுமே ஒரு வேரியஸ் சேனலுக்குள்ளே மூவ் ஆகிட்டு இருந்தது. நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். மேக்ஸிமம் இந்த மாதிரி வேரியஸ் சேனல் வந்துச்சு அப்படின்னா அது ஒரு புல்லி சைன் அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணியிருந்தேன். அண்ட் ஆல்சோ இந்த கன்சல்டேஷனுடைய லோ பிரேக் ஆனாலும் இந்த சேனலுடைய சப்போர்ட் லைன் வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகணும்னு சொல்லியிருந்தேன். அட் த சேம் டைம் இங்கே ஒரு டிஸ்ஜாயின் சேனலுடைய சப்போர்ட் லைனும் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நமக்கு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஒருவேளை அதை பிரேக் ஆனாலும் இங்கே இருக்கக்கூடிய கேப் ஃபில்லப் ஆகும்னு சொல்லியிருந்தேன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே நடக்கல. பட் இந்த சப்போர்ட் லைன் வந்து பார்த்திங்கன்னா அந்த சேனலுடைய சப்போர்ட் லைன் எக்ஸாக்டாக ஒர்க் அவுட் ஆச்சு. அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா பவுன்ஸ் பேக் ஆகி ரெசிஸ்டன்ட் லைனை ரீச் பண்ணாங்க. தென் ரீச் பண்ண டைமில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய 12th ஆகஸ்ட் கேண்டலுடைய ஹை பிரேக் ஆனால் நம்ம வந்து அப் சைடையும், லோ பிரேக் ஆச்சு அப்படின்னா டவுன் சைடு இந்த கேப் ஃபில்லப் பார்க்க சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருந்தேன். இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக சேனல் வந்து ஒரு பெரிய கேப் அப்பில் பிரேக் ஆகிருக்கு. ஸோ அதுக்கான காரணம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதை நான் திரும்ப ரிப்பீட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ அந்த கேப் அப் வந்து பார்த்திங்கன்னா ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கு. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனல் பிரேக் அவுட்டானு கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரேக்கவே கேப் மூலமாக நம்மளுக்கு பிரேக் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி கேப்ஸு ஏன் க்ரியேட் ஆகுது, அந்த கேப்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன ரீசன், இதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஆன்லைன் கிளாஸில் நான் டீச் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக இந்த வீடியோனுடைய கமெண்ட்டில் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் என்னுடைய டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். என்னுடைய கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆக்சுவலாக ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. பட் அது நான் ஒரு 1 வீக் மட்டும் போஸ்ட்போன் பண்ணியிருக்கேன். யாராவது ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கிளாஸஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பும் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து ஜஸ்ட் வந்து டிப்ஸ் அண்ட் கால்ஸ் எதுவும் கொடுக்குறது கிடையாது. ஒன்ஸ் நம்ம கிளாஸஸ் நடத்திட்டாலும் அதுக்கப்புறம் வரக்கூடிய டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக ஒரு மியூச்சுவல் டிஸ்கஷன் குரூப் தான். அதில் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். அது ஒன்லி ஃபார் ப்ரைஸ் ஆக்ஷன் மெம்பர்ஷிப்காகவும் அண்ட் ஆல்சோ என்னுடைய ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்களுக்காக மட்டும் தான். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த கேப் வந்து மேபி ஃபில்லப் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லை கேப் ஃபில்லப் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாது. டேரெக்டாக இங்கிருந்தே கூட நம்மளுக்கு அப்பவும் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் இதை நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தது தான். இந்த பாட்டம் சைடில் நம்மளுக்கு ஃபால்ஸ் பிரேக் டவுன் நடந்து திரும்ப ப்ரைஸ் உள்ள வந்து அதனுடைய பாட்டம் சைடில் ரீடச் பண்ணி மேலே ஏற ட்ரை பண்ணுறாங்க. அப்போ இந்த கன்சல்டேஷனுடைய டாப் சைடு நம்மளுக்கு ரீச் ஆக சான்சஸ் இருக்குது. அது எந்த இடத்துக்கிட்ட வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் சொல்ல வேண்டாம், 23rd ஜூலை அந்த கேண்டலினுடைய க்ளோசிங் ப்ரைஸ் கட்ட நம்மளுக்கு வருது. அட் த சேம் டைம் அது பிரேக் ஆனாலும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய டிஸ்ஜாயின் சேனலுடைய ரெஸ்டாரண்ட் லைன் வரைக்கும் தான் அதிகபட்சம் நம்மளுக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதை பிரேக் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு இனியும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து மாறணும். அந்த நிறைய விஷயங்கள் மாறுறதுக்கான நியூஸஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரீசெண்டாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. பட் அதெல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு தீபாவளி வரைக்கும் டைம் கொடுத்துருக்கிறதுனால அதாவது என்ன நியூஸ் அப்படிங்கிறதே நான் வேணால் சொல்லிடுறேன். நான் நிறைய பேர் மேபி சரியாக கூட இருக்கலாம். ஸோ ஜிஎஸ்டி வந்து சேஞ்ச் பண்ணுறதா ஒரு நியூஸஸ் வந்திருக்கு. அது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்கனாமிக்கல் வைஸ் நிறைய ஒரு பாசிட்டிவ் நியூஸை கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் அது நம்மளுக்கு தீபாவளிக்கு அப்புறம் அப்படிங்கிறதுனால இனியும் ஒரு 2 months அப்படிங்கிற டைம் நம்மளுக்கு இருக்கிறதுனால அதை டச் பண்ணிட்டு ஒரு சைட்வேஸ் போயிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அது பிரேக் பண்ண சான்சஸ் இருக்குது. இதை நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்மேஷன் நடக்க சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத மார்க்கெட் இந்த பீக்குக்கு வரும்போதே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ஒரு ஃபாலும் வந்துச்சு. அப்போ இந்த ஃபால் எல்லாமே நடந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கிருந்து அந்த ஹேண்டில் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு 3 to 6 months ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன் இந்த பீக்கில் இருக்கும்போது. அது நம்ம பீக் டிஸ்கஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் எண்டு. இப்போ நம்மளுக்கு ஜூலை முடிஞ்சு கிட்டத்தட்ட ஆகஸ்ட்டும் முடிய போகுது. நான் சொன்ன அந்த 3 மாதம் மினிமம் டைம் பீரியடில் 2 மாதம் முடிஞ்சிருச்சு. ஸோ இனி 1 மாதம் தான் இருக்குது. அப்போ அந்த 1 மாதத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக இந்த கப் அண்ட் ஹேண்டில் கம்ப்ளீட் ஆகலாம். அதுக்கு மேலே கூட ஆகலாம். நான் சொன்னது மினிமம் 3 months, மேக்ஸிமம் ஒரு 6 months, இல்லைன்னா ஒரு 1 year கூட ஆகலாம். நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் இது ஒரு லாங் சைட்வேஸாக கூட போயிட்டு நம்மளுக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதே நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இப்போ அதே வியூ தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ இண்டிகேட் பண்ணுறேன். இது எல்லாமே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் கொடுக்கறதுனால டேரெக்டாக மார்க்கெட் இங்கிருந்தே மேலே போகணும்னு நினைக்கிறதும் கொஞ்சம் தப்புன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நம்ம ஒரு பேட்டர்ன் இண்டிகேட் பண்ணியிருந்தோம், ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு பிரேக் அவுட் நடக்கணும்னு சொல்லியிருந்தேன். பட் பிரேக் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்னுக்கு உள்ளேருந்து ஓப்பன் ஆகிட்டு போய் பிரேக் பண்ணியிருந்துச்சு அப்படின்னா ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆயிருக்கும். பட் அந்த மாதிரி எதுவும் இதில் நடக்கல. டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கேப் அப் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் டாப் சைட் பிரேக் ஆச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனுடைய ஸ்டார்டிங் பாயிண்டான இந்த ரெட் கேண்டலுடைய ஹை தென் அது பிரேக் ஆகும்போது அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் சொல்லியிருந்தேன். பட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேப் அப்லேயே நம்மளுக்கு நடந்ததுனால ட்ரேடிங் கிடையாது. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஒரு அப்சைட் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறதுக்கான இண்டிகேஷன் இந்த இடத்துல நம்மளுக்கு தெரியுது. பட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட் வேஸ் போயிட்டு இந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு கூட நம்மளுக்கு நடக்கலாம். ஸோ அதனால் வந்து ஒரு சின்ன டவுன் மூவ் வந்து அந்த கேப் ஃபில்லப் ஆச்சு அப்படின்னா அது நம்மளுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஒரு ரெசிஸ்டன்ட் லைனை இந்த மாதிரி பிரேக் பண்ணும்போது அது நல்ல ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஐடி. ஸோ ஐடி வந்து இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு மூமெண்ட்டே கொடுக்கல அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுன் மூவ் கொடுத்துருக்காங்க. காரணம் நம்ம டிஸ்கஸ் பண்ண எக்ஸாக்ட் சப்போர்ட்டை ரீச் பண்ணியிருந்துச்சு அப்படின்னா
அங்கேருந்து நம்மளுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் சைன் கிடச்சிருக்கும். பட் அது வராததுனால அது கொஞ்சம் முன்னாடியே சப்போர்ட் எடுத்து ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்ததுனால நம்மளுக்கு ஐடியில் ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை. அட் த சேம் டைம் இப்போ வந்திருக்கக்கூடிய பாசிட்டிவ் நியூஸ் வந்து ஐடிக்கான ஃபேவரான ஒரு பாசிட்டிவ் நியூஸாக கிடையாது. பட் அதுக்கு பதிலாக நம்மளுக்கு எஃப்எம்சிஜிக்கான ஒரு பாசிட்டிவ் நியூஸாக வந்திருக்கு. இதை நம்ம வந்து ஆல்ரெடி டிக்டேட் பண்ணியிருந்த ஒரு சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் அதை நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ட்ரேடிங் டேவான ஃப்ரைடே, அதை நம்ம ஃப்ரைடேயில் தேர்ஸ்டே அதை ரீச் பண்ணியிருந்தாங்க. அங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கேப் அப். அப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண சப்போர்ட் லைன் கரெக்டாக தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த நியூஸஸ் வரும் அப்படிங்கிறது எதுவுமே எனக்கு தெரியாது. நம்ம வந்து மேஜராக நியூஸஸை பேஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுறது கிடையாது. பட் இருந்தாலும் அந்த சப்போர்ட் கிட்ட வரும்போது இந்த நியூஸ் ஏன் வரணும் அப்படிங்கிறத என்னுடைய கேள்வி. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நியூஸுக்கான ஒர்க் வந்து முன்னாடியே நடந்து முடிஞ்சிருது. அந்த நியூஸை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி ட்ரேட்ஸ் எடுத்து நல்லா ப்ராஃபிட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் நம்ம டெக்னிக்கல்ஸை ஃபாலோ பண்ணும்போது நம்மளால் வந்து இந்த மாதிரி நியூஸஸை கொஞ்சம் முன்னாடியே தெரிஞ்சுக்க முடியும். இந்த சப்போர்ட் லைனை ரீச் பண்ணும்போது நம்மளுக்கு சொல்லியிருந்தது இது நல்ல சப்போர்ட் எடுக்க சான்சஸ் இருக்குது. ஒருவேளை பிரேக் ஆனாலும் பெரிய ஃபால் வராது, ஏன்னா அடுத்த சப்போர்ட் லைன் பக்கத்தில் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இன்னைக்கு மேக்ஸிமம் வந்து மார்க்கெட் நிஃப்டி அண்ட் ஆல்சோ சென்செக்ஸ் இதெல்லாம் மேஜராக மேலே போகிறது முக்கியமான காரணம் நீங்கள் எதுன்னு பார்த்துருந்தீங்கன்னா அதுக்கு காரணம் வந்து எஃப்எம்சிஜியாக தான் இருந்திருக்கும். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மால ஒரு பெரிய மூவ் கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு நல்ல ஃபால் கொடுத்துட்டு நம்மளுடைய லெவல் இந்த லெவல் ஆக்சுவலாக நான் இப்போ தான் ரீசெண்டாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். பட் இங்கே நம்மளுக்கு அப் மூவ் வரும்போது இது ஒரு ரெஸ்டன்ட் ட்ரெண்ட் லைன் நம்மளுக்கு இதை நான் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ரெஸ்டன்ட்டை ரீச் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபால் ஆகணும். கரெக்டாக அதே மாதிரி தான் நடந்திருக்கு. இது ஒருவேளை சப்போர்ட் கட்டாக வந்துருந்துச்சு அப்படின்னா இங்கேயும் நல்ல ஒரு கேப் அப் மேபி நடந்துருக்கலாம். பட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது நடக்காததுக்கான காரணம் ரெஸ்டன்ட் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு வேளை ஃபால் ஆனாலும் இந்த ரெட் லைன் நமக்கு நல்ல ஒரு சப்போர்ட் ஆகும். தென் அடுத்ததாக ஒரு க்ரீன் லைன், அதுக்கப்புறம் ஒரு ப்ளூ லைன். இது எல்லாமே வந்து ஒரு பர்டிகுலர் ரீசனால தான் அந்த கலரை சேஞ்ச் பண்ணியிருக்கோம். எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். மேபி தெரியாமல் யாரும் இருந்தீங்க அப்படின்னா என்னை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோஸில் சொல்கிறேன், ட்ரை பண்ணுறேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 50. ஸோ நெக்ஸ்ட் 50 பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா இந்த இடத்துல ஒரு ஃபால்ஸ் பிரேக் டவுன் நடந்துருச்சு, திரும்ப ப்ரைஸ் உள்ள வந்திருக்கு. அண்ட் ஆல்சோ சேனலையும் பிரேக் பண்ணியிருக்கு. அப்போ சேனலை பிரேக் பண்ணால் சேனலோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் ரீச் ஆகணும். இன்னைக்கு வந்து பாருங்க நல்ல ஒரு கேப்புக்குள்ள எக்ஸாக்டாக ரீச் ஆயிருச்சு. பட் இன்னைக்கு ஃபார்ம் ஆன கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அது ஒரு பேரிஷ் கேண்டில் தான் நம்மளுக்கு எல்லாத்துலேயும் ஃபார்ம் ஆயிருக்கு. ஏன்னா இது வந்து நம்மளுக்கு ஒரு நெகட்டிவ் சைன் ஆஃப் கேண்டில் தான். அதில் நம்மளுக்கு நெக்ஸ்ட் 50 எக்ஸாக்ட் ரெசிஸ்டன்ட் ரீச் பண்ணியிருக்காங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ண லெவலில் எக்ஸாக்டாக ரீச் பண்ணிருச்சு. ஒருவேளை இது பிரேக் ஆனாலும் இன்னைக்கான ஹை பிரேக் ஆனாலும் நம்மளுக்கு அடுத்த கட்டமாக இங்கே இருக்கக்கூடிய ப்ளூ கலர் லைன் அடுத்த ரெசிஸ்டண்டாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ இந்த இடத்துல இந்த கேப் ஃபில் அப் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு இது சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா மேபி ஆகலாம். கன்ஃபார்ம்லாம் சொல்ல முடியாது. பட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அண்ட் ஆல்சோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அந்த கேப் ஃபில் அப் ஆனால் ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. அதுக்கான காரணம் அந்த கேப் எந்த மாதிரி இடங்கள்ல ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் நான் சொல்கிறேன். அதுக்கெல்லாம் நான் என்னுடைய ஆன்லைன் கிளாஸ் அண்ட் ஆல்சோ என்னுடைய ப்ரைஸ் ஆக்ஷன் மெம்பர்ஷிப்பில் நான் அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 500 இங்கேயும் எக்ஸாக்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ண ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறது ரீச் ஆயிருக்கு. இந்த சேனலுடைய பிரேக் அவுட் அப்படிங்கிறது நடந்து எக்ஸாக்டாக நல்ல ஒரு மூவியும் கொடுத்துருக்கு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கேயும் நல்ல ஒரு கேப் அப். ஸோ இந்த சென்செக்ஸனுடைய இந்த கேப்பும் நம்மளுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் இன்னைக்கு ஃபார்ம் ஆன கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர்லையும் அட் த சேம் டைம் இந்த கலர்லையும் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா இது இனியும் ஒரு பெட்டரான பாசிட்டிவ் சைனை கிரியேட் பண்ணியிருக்கும். நான் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸை பற்றி தான் சொல்கிறேன். பட் இப்போ இருந்தாலும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல இந்த கேப் ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ரெசிஸ்டன்ட்டை ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த இடத்துலையும் நம்மளுக்கு நிறைய இருக்க தான் செய்யுது. மார்க்கெட் சடனாக நம்மளுக்கு எல்லா ஆங்கிள்லையும் பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவாக டேர்ன் ஆன மாதிரி இருக்கும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் புல்லிஷ்னஸாக அப்படின்னு எடுத்துக்கவே முடியாது. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் மார்க்கெட் ரிவர்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்டையர் ஸ்டேக்கையும் உள்ள இறக்கி ஃபுல்லாக எல்லா ஸ்டாக்கையும் வாங்கிட்டீங்க அப்படின்னா அது மேபி ஒரு பெரிய ஃபாலை நம்மளுக்கு திரும்ப அடுத்த ஒரு பெரிய ஃபால் வந்துச்சு அப்படின்னா நம்ம அதை மிஸ் பண்ணுற மாதிரி கூட இருக்கலாம். ஸோ அதனால என்றைக்குமே கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் இண்டிகேட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு கேப் அப் அண்ட் ஆல்சோ இது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான பிளேஸில் தான் நமக்கு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆனவங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் வரைக்கும் நம்ம தாராளமாக எதிர்பார்க்கலாம். அட்லீஸ்ட் இந்த இடத்துல வந்து இப்போ நம்மளுக்கு 18th ஜூலை அந்த கேண்டிலுடைய லோயஸ்ட் ப்ரைஸ் வரைக்கும் நம்மளுக்கு வந்து அடுத்த ரெசிஸ்டன்ட் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கேப் அப் ஆயிருக்கு. ஸோ இதனால இது நார்மலான ஒரு கேப் அப் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல சொல்லி ஆகணும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்த அந்த ரெஸ்டாரண்ட் லெவலில் இன்றைக்கி கிளியர் கட்டாக பிரேக் பண்ணியிருக்காங்க. இனி அடுத்ததாக நம்மளுக்கு இந்த ரெஸ்டாரண்ட் லைன் தான் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட் லைன் ரீச் ஆகுதா இல்லையாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இங்கே நம்மளுக்கு ஒரு பெரிய கேப் அப் அப்படிங்கிற மாதிரி தெரியல. அண்ட் ஆல்சோ அந்த கேப் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபில் அப் ஆன மாதிரியும் போட்டு தெரியுது. அடுத்ததாக டோட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸ் இங்கேயும் நம்மளுக்கு இந்த சேனலுடைய பிரேக் அவுட் அப்படிங்கிறத முன்னாடி இண்டிகேட் பண்ணியிருந்தோம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி அதனுடைய கன்சல்டேஷனுடைய ரெஸ்டாரண்ட்டை நம்ம எதிர்பார்த்தோம். அது எல்லாமே ரீச் ஆயிருச்சு. பட் இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷனில் யாராவது கேட்டாங்க அப்படின்னா டெக்னிக்கல்ஸ் தெரியாதவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த பாசிட்டிவ் நியூஸ் வந்துச்சு அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போயிருக்கு இல்லைன்னா மார்க்கெட் இறங்கியிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் நம்ம முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன சொல்லியிருந்தோம்னா எல்லாத்துலேயுமே பிரேக் அவுட் நடந்திருக்கு. அண்ட் ஆல்சோ எல்லாத்துலேயுமே ஒரு பீரிஷ் சேனல் இது மேக்ஸிமம் ஒரு பாசிட்டிவ் சைன் அப்படிங்கிறத நான் வந்து ஒரு போன வாரம் என்ன உங்களுக்கு இண்டிகேட் பண்ணியிருந்தேன். எல்லாரும் என்னுடைய வீடியோஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா டவ் ஜோன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ண அந்த க்ரீன் லைனை பிரேக் பண்ண முடியாமல் ஃபெயிலியர் ஆகி திரும்ப ப்ரைஸ் உள்ள வந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட்டா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஒருவேளை ஃபால்ஸ் பிரேக் அவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா
இந்த ரெட் லைன் திரும்பவும் ரீச் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒருவேளை ஃபால்ஸ் பிரேக் அவுட் இல்லை அப்படின்னா இந்த ரெட் கேனலுடைய ஹை வரக்கூடிய நாட்களில் பிரேக் ஆகும். அப்படி ஆகி உங்களுக்கு ஒரு க்ளோசிங் வச்சுச்சு அப்படின்னா இது ஒரு புது பிரேக் அவுட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நாஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ண லெவல் அப்படிங்கிறது இனியும் கிளியராக ரீச் ஆகலை. ஸோ அந்த லெவல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ட் லைன் தான். அது ரீச் ஆயிருச்சு அப்படின்னா நம்ம அடுத்த கட்ட மூவை பற்றி திங்க் பண்ணலாம். மற்றபடி இப்போதைக்கு நம்மளால் எங்கே சப்போர்ட் எடுக்கும் அப்படிங்கிறது எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா ஃபாலோ ஆகணும். ரெசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஒரு சின்ன ஒரு அப்போ போயிடுச்சு அப்படின்னாலே போதும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா S&P 500 எக்ஸாக்ட் நம்மளுக்கு நாஸ்டாக் எப்படி மூவ் ஆகிட்டு இருக்கோ சேம் அதே இண்டிகேஷன் தான் உங்களுக்கு S&P 500 போயிட்டுருக்கு. இங்கேயும் நம்ம இந்த ரெசிஸ்டன்ட் லைனை ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கோல்டு கிளியர் சைட்வேஸ். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கன்சாலிடேஷனுடைய லெவல் பிரேக் பண்ணணும். நான் இந்தியன் ருப்பியில் மெஷர் பண்ணதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான காரணமே நம்மளுக்கு இந்தியன் ருப்பி அண்ட் ஆல்சோ US டாலருடைய ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கிறது. உங்களுக்கு இந்தியன் ருப்பியில் நீங்கள் கோல்டு செக் பண்ணுறீங்க அப்படின்னா அதனுடைய வேரியேஷன்ஸ் இருக்க தான் செய்யும். பட் இந்த இடத்துல இந்த பேட்டர்ன் அப்படிங்கிறது அக்யூரேட்டாக போயிட்டு இருக்கிறதுனால இதனுடைய ரெசிஸ்டன்ட் பிரேக் ஆகட்டும், அடுத்த கட்ட மூவை பற்றி நம்ம திங்க் பண்ணலாம். பட் 3வது மாதமாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேரோ ரேஞ்சில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் கரண்ட்டாக வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் போட்டிருக்கோம் அண்ட் ஆல்சோ ஒரு சப்போர்ட் லைனும் போட்டிருக்கோம். இதில் நம்மளுக்கு ரெசிஸ்டன்ட் பிரேக் ஆனால் ஒரு ஃபர்தர் மூவியும் அதே மாதிரி சப்போர்ட் பிரேக் ஆனால் ஒரு ஃபர்தர் ஃபாலையும் நம்ம எதிர்பார்க்கலாம். இதில் எது பிரேக் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா க்ரூடை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரேக் டவுன் நடந்துருச்சு. பிரேக் டவுன் நடந்ததுக்கப்புறம் ரீடெஸ்ட் போயிருக்கு நம்மளுக்கு லாஸ்ட் ட்ரேடிங் டேல அண்ட் ஆல்சோ அடுத்த கட்டமாக ஃபாலோ ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்கு. இனி நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல 13th ஆகஸ்ட் அதனுடைய பாட்டம் லெவல் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா க்ரூட்ல ஒரு நல்ல ஒரு ஃபால் இந்த 2 கிரீன் லைன், அது ஃபர்ஸ்ட் லைன் அண்ட் ஆல்சோ செகண்ட் லைன், அது வரைக்கும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் நம்மளுக்கு ஸ்டாக் அனாலிசிஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா என்னுடைய மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஸ்டாக்னுடைய டெக்னிக்கல்ஸை நான் அதில் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுறேன். எதுலையுமே நான் டிப்ஸ் அண்ட் கால்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இண்டிகேட் பண்ணுறது எல்லாமே ஒரு டெக்னிக்கல் வியூ மட்டும் அதை பேஸ் பண்ணி யாரும் ட்ரேடர் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் Angel One Zerodha டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி உங்களுடைய யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.